Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இனி செய்திகளை விரிவாக காண்போம். அரசு பள்ளி ஆசிரியர்களே மாணவர்களிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை கிணத்துக்கடவு அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியர்கள் குடித்துவிட்டு வருவதோடு பாலியல் ரீதியாக அத்துமீறுவதாக மாணவிகள் காணொலி வெளியிட்டிருப்பதை சுட்டிக்காட்டி அதிர்ச்சி தெரிவித்துள்ளார். பள்ளியில் புகார் அளித்தால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததோடு செய்முறை தேர்வு மதிப்பெண்ணையும் குறைத்து விடுவர் என்று மாணவி காணொலியில் பேசுவது அரசு பள்ளிகளில் பாலியல் புகார்கள் எப்படி கையாளப்படுகின்றன என்பதை தெளிவாக வெளிப்படுத்துகிறது என்றும் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வேலியே பயிரை மேய்ந்தது போல அரசு பள்ளி ஆசிரியர்களே மாணவிகளிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறும் சம்பவம் திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வருவது ஏன்? மாணவிகள் தைரியமாக புகார் அளிக்க கூட திராவிட மாடல் ஆட்சியில் இடம் இல்லையா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு பள்ளியில் பயிலும் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கை கழுவுவதுதான் பள்ளி கல்வித்துறையின் பொற்காலமா என்று வினவியுள்ள நயினார் நாகேந்திரன், அப்பா என்ற பட்டத்துக்கு உரிமை கொண்டாடும் முதலமைச்சர் ஸ்டாலின் மாணவிகளின் பாதுகாப்பை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாரா என்று கேள்வி கணைகளை அடுத்தடுத்து தொடுத்துள்ளார். தக்க விசாரணை நடத்தி கிணத்துக்கடவு அரசு பள்ளி மாணவிகளுக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.